Hi friend and welcome to another episode of I Have a Toxic Relationship with Tamil Cinema. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தமிழ் சினிமா காலிவுட் பத்தி பார்க்க போறோம். யூசுவலாவே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பாஸ்ட் டைம் வந்து இந்த காலிவுட் பத்தின சப்ரெடிட் பேஜஸ் எல்லாம் சர்வ் பண்றது தான். லைக் r/Collywood, r/Collygossip, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான தமிழ் சப்ரெடிட் பேஜஸ். இவங்களெல்லாம் நான் யூசுவலாவே ஃபாலோ பண்ணுவேன். இந்த வீடியோ ஐடியாவை எது தூண்டிச்சுன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் ஒரு தியரி பார்த்தேன். என்னன்னா வந்து இப்ப இட்லி கடை வருது இல்ல, இட்லி கடையில வந்து தனுஷோட பேரு முருகனா, அதனால இட்லி கடை வந்து முருகன் இட்லி ஓனரோட பயோபிக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபியூ ஹவர்ஸ் பேக் இட்லி கடை ஆடியோ லான்ச்ல இட்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ரெடிட் போஸ்ட் பார்த்தேன். லிட்டரலி 4 hours முன்னாடி பார்த்தேன். இப்போ ரெடி ஆயிட்டு வந்து நான் மட்டும் ஏன் தனியா காலிவுட் காசிப்லாம் பார்க்கணும், உங்களையும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்சோ இந்த வீடியோ வந்து இந்த அடி வாங்குறதுக்குலாம் முன்னாடி எடுத்த வீடியோ. ஒரு 4 நாள் முன்னாடியே வர வேண்டியது, பட் போட முடியல. அதனால சில நியூஸ் கொஞ்சம் பழசா இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாருங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம r/Collygossipக்குலாம் போக வேணாம், r/Collywoodக்கே போவோம். தோ ஓபன் பண்ணோன்னா வருது பாரு, இட்லி வாஸ் கிவன் டியூரிங் இட்லி கடை ஆடியோ லான்ச். ஃபர்ஸ்ட் தே சர்வ்டு பரோட்டா டியூரிங் தலைவன் தலைவி, நவ் தே ஆர் சர்விங் இட்லி டியூரிங் இட்லி கடை ஆடியோ லான்ச் இவெண்ட். வாவ் மேன், ப்ரமோஷன்ஸ் ஆர் கெட்டிங் கிரேசியா. பரோட்டா போட்டாங்களா தலைவன் தலைவி ஆடியோ லான்ச்ல. ஐ விஷ் லோகி ப்ரொவைட்ஸ் cocaine for his audio launch. லோகேஷ் ஹேஸ் மாஸ்டர்ட் தி ஆர்ட் ஆஃப் வேஸ்டிங் டேலண்ட். இதுக்கு மேல அண்ணனை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு எனக்கே தோணலைங்க. லைக் அமீர் கான் வந்து பாலிவுட்ல தேர் ஆர் சோ மெனி கான்ஸ், பட் அமீர் கானோட ஃபில்மோகிராஃபி தான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. என்னோட தலைவனை நீங்க அரடாயர் போட்டு சுத்த வச்சது ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். அண்ட் நாகார்ஜுனாவை வந்து அந்த சோனியா பாட்டு இப்ப எல்லாரும் டிஸ்கவர் பண்ணது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் இன்னொரு அருமையான நாகார்ஜுனா படம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இட் இஸ் சம்வாட் பாப்புலர், கோ வாட்ச் அஞ்சலி. அஞ்சலி கிடையாது, அந்த படம் பேர் என்ன, கீதாஞ்சலி. அஞ்சலி நம்ம ரகுவரன் படம், நீங்க கீதாஞ்சலி பாருங்க, உங்களை அழ வைக்கும் பட் மாஸ்டர் பீஸ் மூவி. அந்த படம் போய் பாருங்க. லோகி பிஃபோர் ரிலீஸ், ரஜினி சார் hugged me in the dubbing studio and said it reminded him of Thalapathy. I care about the 150 the audience pay for a ticket. Loki after release, I never said the movie is based on time travel linked, audience had high expectation. I never write stories. இல்ல வேணாங்க, நான் அவர் கொடுத்த இன்டர்வியூ பார்த்தே புண்பட்டு தான் இருக்கேன். லோகி மாமா டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு எல்லாரையும். படத்துல பண்ண டிசப்பாயின்மெண்ட் விட அந்த இன்டர்வியூல பண்ண டிசப்பாயின்மெண்ட் தான் வாஸ் ஹார்ட் ஹிட்டிங். அதனால remember the day when they trolled him for doing same வெட்டி பையன் stalking role. Now his script selection and acting, hope he continues this streak. SK அண்ணா pulling the biggest 360 of the century. எனக்கு வந்து SK நாவ ஜோடி அது இது எது மரீனா எதிர்நீச்சல் அந்த டைம்ஸ்ல இருந்தே பிடிக்கும். நடுவுல இந்த ரெமோனால கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு. பட் ப்ரோ இஸ் பேக் ஆன் ட்ராக். SK நான் ஸ்டாக்கிங் ரோல்ஸ் பண்ணவே யாரும் சப்போர்ட் பண்ணல, இப்ப மட்டும் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அதை அடிச்சனாலதான் அண்ணன் செலெக்ஷன் மாறி இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால மாறிச்சோ எதனால மாறிச்சோ, ஐ எம் ஹாப்பி அபவுட் திஸ் சேஞ்ச். கார்த்திக் சுப்ராஜ் இன் ஃபார் லோகேஷ் ஃபார் ரஜினி கமல் மூவியா? என்ன நடக்குது? One of the biggest two hero collaboration of all times in jeopardy now. If the team manages to get a new director to handle the two superstars, the film will take off in January, or else the fan could have to wait longer for the Jains to reunite. The script is locked, but the hunt for directorial begin. அப்போ நம்ம லோகி மாமா கிடையாது டைரக்டர். I hear a filmmaker who has worked with one of the two superstars in the pre-COVID era could be considered if the second superstar agrees. கார்த்திக் சுப்ராஜும் அங்கங்க டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் கார்த்திக் சுப்ராஜ் will always be my goat. Good combo as usual. KS will do first half for Rajini and completely different story for Kamal in second half. And also unpopular opinion இருக்கலாம், I loved retro guys. I loved Karthik Subraj, I loved Surya, I loved everything except Pooja Hegde மூஞ்சில அடிச்ச பெயிண்ட். மத்தபடி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I will always remain a Karthik Subraj fan. Dude, I couldn't stand retro. The second half was horrible. No retro slander in my side. ரஜினி கமல்ன்ற மாதிரி பெரிய பெரிய ஆட்களை வச்சு படம் பண்றாங்கன்றப்போ கொஞ்சம் அள்ளில தான் எனக்கே. இட்லி கடை பிளாட் லீக்டா. சத்யராஜ், a wealthy man from a prominent family, owns a 5-star hotel. Suddenly the number of customers visiting his hotel starts to dwindle. நிலை குலையுது. When he investigates, he finds out that a young boy named Dhanush has opened a small idli stall right opposite his hotel. Initially Satyaraj sends his goons, but at one point, curious about what makes those idli so special, he joins the crowd and tries the idli themselves. Okay, the moment he tastes the idli, it takes him back 25 years to the idli his former lover who betrayed him used to
make. When he looks behind Dhanush, he sees the photo of his old lover in his Italy shop. She turns out to be Dhanush's mother. என்ன நடக்குது? Realizing Dhanush is his son, Satyaraj decides to transfer all his wealth to him. Meanwhile, Arun Vijay இருக்காரா இந்த படத்துல? Arun Vijay, his son from his second wife, learns about his wealth. He chooses to accept Dhanush as his brother or not. Forms the rest of the story. Actually, கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருக்கு. Wrong. Satyaraj will make a machine to make idlis twice the speed. Then Arun Vijay, a notorious corporate criminal, will ask him to give it to him so that he can feed his men. Then Satyaraj will mysteriously die due. எங்க போனாலும் கூலி, எங்க பார்த்தாலும் கூலி. Satyaraj to Arun Vijay before dying. நச்சுக்கட்டி Satyaraj will say the code word boiler before dying. You missed out the important plot. Arun Vijay is a boxer and he is on a losing streak. To support him, Deena becomes his dietitian and makes him eat his special idlis. நம்மள மாதிரி இட்லி பாய்ஸ்லாம் ஜெயிக்கவே முடியாதா கோச்? அப்ப டீனா டுண்டுடாண்டியா? இது நிஜமாலே ஃபன்னியா இருக்கா இல்ல ராத்திரி 2 மணிக்கு வீடியோ எடுக்கிறனால நான் இவ்வளவு சிரிக்கிறேனான்னு தெரியல. This is comedy gold. நம்ம வந்து காலிவுட் காசிப்க்கு போலாம். குஷி டு ரீ-ரிலீஸ் ஆன் செப்டம்பர் 25th. என்னது குஷி ரீ-ரிலீஸ் பண்றாங்களா? நான் போய் பாப்பேன்பா. குஷி வந்து என்னோட பீக் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். I will be seated. Worshipping a celebrity is associated with lower cognitive ability. இது ஒன்றும் புது இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். We've all witnessed it. கடந்து போயிடலாம். எனி டீ ஆன் ஆர்ஜே பாலாஜி இல்லங்கய்யா. இந்த காசிப் வேண்டாம். இதெல்லாம் வந்து பீக் பிரெயின் ராட். அதனால இதெல்லாம் நமக்கு வேணாம். எனக்கு தேவையான காசிப் எந்த செட்ல என்ன நடந்துச்சு, எந்த ஆக்டர் ஃபிலிம் செட்ல எப்படி நடந்துக்கிறாங்க, பிஹைண்ட் த சீன்ஸ்ல என்ன மாதிரி மேட்டர்ஸ் நடந்துச்சு, எதையெல்லாம் படத்துல இருந்து கட் பண்ணி தூக்குனாங்க, இந்த மாதிரி காசிப்க்கு தான் நான் இதை பாக்குறேனே தவிர அந்த காசிப் பாக்குற ஆள் நான் கிடையாது. What was the first movie you watched in theater? For me it is Shivaji the Boss. எனக்கும் சிவாஜி த பாஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படம் சிவாஜி. லைக் early 2000sல பிறந்த நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் படம் சிவாஜி தான் நினைக்கிறேன் தியேட்டர்ல பார்த்தது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், எல்லாருமே சிவாஜி தான் சொன்னாங்க. கில்லி நான் பிறந்து கொஞ்ச நாள்ல வந்திருக்கேன், அதனால பார்க்கல. வேட்டையாடு விளையாடு at சத்யம் சினிமாஸ். Goated first movie to watch. Wow, bro had a classic first movie experience. Exactly. ஆளவந்தான் is such a good movie. பட் படமா ஒரு குழந்தைய ஆளவந்தான் பார்க்க கூட்டு போறது questionable. My mom told me I screamed when Nanda Kamal came to the screen because I was a motte too. ஆள வந்தான் ஆனா வந்து எனக்கே ஸ்காரிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். டிவில நிறைய வாட்டி இந்த படம் போடுவாங்க, எங்க அம்மா வந்து பார்க்க விட மாட்டாங்க. ஆள வந்தான் நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அந்த படம் டிவில போடுறப்பெல்லாம். ஒரு நாள் நைட் அந்த படம் போட்டாங்க, எங்க அம்மா தூங்கிட்டாங்க. நானும் அக்காவும் ஸ்னீக்கியா வந்து அந்த படம் பார்த்தோம். இதுல மேட்ரு என்னன்னா, அவ எனக்கு முன்னாடியே அந்த படம் பார்த்திருக்கா. பட் ஸ்டில் she chose to make me watch it. The சிறு வயதிலேயே it made a huge impression on me. So many weird things happening in the movie and அதெல்லாம் இப்ப பார்த்தா பரவாயில்ல. ஒரு குழந்தைய வந்து அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. நீங்க அந்த படத்தை பாருங்க, அப்பதான் நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியும். Remembering 50 years of இளையராஜா. ஓ யா, இந்த இவெண்ட் நேத்து தான் நடந்துச்சு. சின்ன வயசுல வந்து வீட்டுல கேக்குறப்பெல்லாம் டிவி மாதுங்க இளையராஜா பாட்டு தானே தலையில தட்டி கேட்க வைப்பாங்க. என் ஃபேமிலி அந்த மாதிரி ஃபேமிலி. அதனால சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல நம்ம வந்து இக்னோர் பண்ணோம் இளையராஜா மியூசிக், இப்ப நமக்கு லைஃப் லைனா இருக்குன்னு. என்ன இக்னோர் பண்ண கூட விடல சின்ன வயசுல. அதனால ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இளையராஜாக்கு என்னோட லைஃப்ல, என்னோட மியூசிக் டேஸ்ட்ல. சோ அவரோட டேக் சம்டைம்ஸ் questionable இருந்தாலும் his work is enough to defend that man. Rajini and Raja absolute gossip. Oh yeah, I watched this. மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்கார்ந்து குடிச்சோம். ஸ்டுடியோவில் வந்து சொல்றாரு, அவர் சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் நீங்க ஒரு அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னு அத சொல்ல போறேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுல மேட்ரு என்னன்னா, அவர் சொல்ல போறேன்னாரு ஆனா சொல்லல. இவரா கிளப்பி விட்டு என்ன வேணா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு பாருங்க ஒரு கதைய. பிஜிபியில வந்து ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கி இருந்தேன். கைஸ், another recommendation, Johnny, literally one of my favorite movies ever. அந்த படம் பாருங்க. இளையராஜா மியூசிக் இன் Johnny, that background score. நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவகிட்ட கேட்டோம், சுவாமி சார் வேறு ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்டு ஆட்டம் இருக்க
என்னட்டா ஐயோ, 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 அண்ணடான்றாரு. 3 மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுக்கு பத்தி அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். கோத்து விட்டாரு போறாரு. The more and more you grow old, the less you care. என்ன பண்ணிட போறாங்க? You're already old, so might as well get cancelled. Fact check: Did Amir Khan call his Coolie cameo a big mistake? No, the viral interview is fake. ஆமாம்பா, இவர் வந்து என்னெல்லாமோ சொன்னாருன்னு சொன்னாங்க. I was actually shocked. இப்படி ஓப்பனா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. பட் அது ஃபேக் தான். தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. Okay, I think that is it. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா we'll make another video like this. படங்கள் பத்தி பேசுறது, படம் காசிப்ஸ் படிக்கிறது வந்து லிட்டரலி மை ஃபேவரட் ஹாபி. அதனால இந்த வீடியோ நான் எவ்வளவு பார்ட் வேணும்னாலும் போடுவேன். நீங்க சொல்லுங்க, வேணும்னா போட்டுடலாம். அண்ட் யா, ஐ திங்க் தட் இஸ் இட். பை பை.